எல்லைப் பகுதிகளில் அத்துமீறி பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் நடத்தியிருக்கும் நிலையில் அஜித் தோவலுடன் சீன வெளியுறவு அமைச்சர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். இது தொடர்பாக பேசுவதற்காக நம்மோடு செய்தியாளர் ராஜு இணைந்திருக்கிறார். ராஜு, தற்போது சீன வெளியுறவு அமைச்சர் அஜித் தோவலை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். இந்த தொலைபேசி பேச்சுவார்த்தையில் என்ன நடந்தது, என்ன பேசப்பட்டிருக்கிறது, விவரம் என்ன? பல கண்டிப்பாக இந்த சீன அமைச்சர் அஜித் தோவல் உடன் தொலைபேசி தொடர்பு கொண்டு தற்போதைய அந்த நிலை என்ன குறித்து கேட்டறிஞ்சிருக்கின்றார். மட்டுமல்லாமல் இரு நாடுகளும் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும். ஏற்கனவே நமக்கு தெரியும், இன்று மாலை 5 மணிக்கு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இரு நாடுகளும் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஒப்புக்கொண்டதாகவும், இதனால் போர் நிறுத்தப்படுவதாக, இதற்கு மேலாக இந்த விவகாரம் பெரிதாக்கப்பட போகாது என்பதும் இதில் மகிழ்ச்சி அடைவதாக டொனால்டு டிரம்ப் அவர்கள் தனது வலைதள பக்கத்தில் தெரிவித்திருந்தார். கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து எல்லை பகுதியில் அந்த பதற்றம் நீடித்து வருகிறது. குறிப்பாக பாகிஸ்தானுடைய அந்த வான்வழி தாக்குதல் ட்ரோன்கள் மூலமாகவும் ஏவுகணைகள் மூலமாகவும் தாக்குதலை பாகிஸ்தான் ராணுவம் நடத்தி வருகிறது. குறிப்பாக அதற்கு முன்பாக பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா சார்பாக இந்த பயங்கரவாத அமைப்புகளுடைய அந்த முக்கிய தளங்களை ட்ரோன்கள் மூலம் தகர்த்திருந்தார்கள். அதற்கு பதிலாக ராணுவம், அதாவது பாகிஸ்தான் ராணுவம் சார்பாக அந்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டு தொடர்ந்து 4 நாட்களாக அந்த தாக்குதலானது நடைபெற்று வந்திருந்த நிலையில் எல்லை மாநிலங்கள் ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் அதிகப்படியான அந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்த போதிலும் இந்திய ராணுவத்தால் அவை அனைத்தும் முறியடிக்கப்பட்டிருந்தது. எல்லையில் பதட்டமான ஒரு சூழல் இருந்த போதிலும் கூடுதலாக அந்த தாக்குதல் தொடர்ந்து நீடித்தால் அதற்கு தக்க பதிலடி வலுவாக கொடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளிலும் இந்திய அரசு ஈடுபட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இன்றைய தினம் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் உடன்படிக்கையானது மேற்கொள்ளப்பட்டதாகவும், இதனால் இரு நாட்டு அரசும் அதிகாரப்பூர்வமாகவே இதனை வெளியிட்டிருந்தார்கள். அறிக்கையாக செய்தியாளர்கள் சந்திப்பில் கூட அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இந்த அறிவிப்பு வெளியான சுமார் 3 மணி நேரங்களுக்குள்ளாகவே எல்லை பகுதியில் மீண்டும் அந்த பாகிஸ்தானுடைய ராணுவ தாக்குதலானது தொடங்கியிருந்தது. குறிப்பாக பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட அந்த பகுதிகளிலும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது. இதனை அடுத்துதான் பாதுகாப்பின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முழுமையான பாதுகாப்பு, அந்த பொதுமக்களுடைய பாதுகாப்புக்காக மின் இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டிருந்தது. இது போன்ற ஒரு நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என தொடர்ந்து உற்று நோக்கக்கூடிய வகையில் தான் இந்த தொலைபேசி உரையாடலும் நடைபெற்று இருக்கின்றது. மட்டுமல்லாமல் இந்த ஜம்முவில் இருக்கக்கூடிய நக்ரோட்டா என்ற அந்த ராணுவ தளத்தில் இந்த தாக்குதல் குறிவைத்து நடத்தப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருந்தது நமக்கு தெரியும். இது சில நிமிடங்களுக்கு முன்பாக இந்த செய்தி வெளியாகி இருந்த நிலையில் தற்போது அதற்கு அதிகாரப்பூர்வமாக இந்திய ராணுவ தரப்பில் ஒரு விளக்கமானது தற்போது வழங்கப்பட்டிருக்கின்றது. அதில் ஜம்முவில் நக்ரோடா ராணுவ தளத்தின் அந்த சுற்றளவுக்கு அருகில் சந்தேகத்திற்கிடமான நடமாட்டம் இன்று இரவு காணப்பட்டதாகவும், அதே போல அந்த நடமாட்டத்தை கண்டறிந்ததும் நக்ரோடா ராணுவ நிலையத்தில் உள்ள எச்சரிக்கையாக இருக்க காவலாளி அதனை எதிர்கொண்டதாக ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சந்தேக நபர்களுடன் சிறிய நேரம் துப்பாக்கி சண்டையும் நடைபெற்றதாக ராணுவ தரப்பிலிருந்து தற்போது சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த சண்டையில் அந்த எதிர்கொண்ட ராணுவ வீரருக்கு சிறிது லேசான காயம் ஏற்பட்டிருப்பதாகவும், அதே போல ஊடுருவிய நபர்களை கண்காணிக்க தேடுதல் நடவடிக்கையும் தற்போது தொடங்கி நடைபெற்று வருவதாக ராணுவ தரப்பிடமிருந்து அதிகாரப்பூர்வ அந்த தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. சிறிது நேரத்திற்கு முன்பாக இந்தியா தரப்பில் விக்ரம் மிஸ்ரா வெளியுறவுத்துறை செயலாளர் செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் இதனை உறுதி செய்திருக்கின்றார். எல்லையில் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவம் அந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. அனைத்து விதமான தாக்குதலுக்கும் எதிர்கொள்வதற்கு ராணுவத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் உறுதியளித்திருக்கின்றார். அடுத்த கட்டமாக தற்போது LOC என்ற அந்த பகுதியில் தான் அந்த தாக்குதல்கள் தொடங்கியிருந்த நிலையில் அந்த தாக்குதல் சிறிது நேரத்துக்கு பின்பு நிறுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஒரு 30 நிமிடங்களுக்கு மேலாக அந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. இருப்பினும் தற்போது அந்த LOC அந்த எல்லை கட்டுப்பாட்டுக்கு அந்த கோட்டில் அருகே தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வரக்கூடிய நிலையில்
நிலையில் அடுத்த முக்கிய ஆலோசனைகள் வந்துட்டு தலைநகர் டெல்லியில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அஜித் தோவால் அதிகாரிகளுடன் அந்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அதே போல பிரதமர் மோடியும் தொடர்ந்து எல்லையில் நிலவக்கூடிய இந்த பதற்றம் குறித்தும் அடுத்த கட்ட அந்த பாகிஸ்தானுடைய தாக்குதல்கள் குறித்தும் தொலைபேசியின் மூலமாக அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு பேசி வருகிறார். மத்திய உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் என அனைவரும் அங்கு எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ராணுவ தளபதி அதிகாரிகள் என அனைத்து உயர்மட்ட அதிகாரிகளுடன் தொடர்பில் இருப்பதாகவும் இந்தியா அனைத்து தாக்குதலுக்கும் தயாராக இருப்பதாக தெரிவித்து வரக்கூடிய நிலையில் வரக்கூடிய அந்த தாக்குதலையும் எதிர்கொள்வதற்காக அனைத்து வகையிலும் தயார் நிலையில் இருக்கின்றது. குறிப்பாக தற்போது அந்த எல்ஓசி பகுதியில் தாக்குதல் நிறுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் உன்னிப்பாக அந்த எல்லை பகுதிகள் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மட்டுமல்லாமல் பல்வேறு ராணுவ தளங்கள், முக்கிய தளங்களை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதாக பாகிஸ்தான் மீது இந்தியா குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தாக்குதலுக்கு உள்ளான பகுதிகளில் இருக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தல் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. மட்டும் இல்லாமல் தலைநகர் டெல்லியிலும் முதல்வர் ரேகா குப்தா ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியதாகவும் டெல்லி முழு தயார் நிலையில் வைப்பதற்கான அனைத்து உத்தரவுகளையும் அதிகாரிகளுக்கு விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. எல்லை பகுதியில் தற்போது பல்வேறு மாநிலங்கள், ராஜஸ்தான், குஜராத் போன்ற மாநிலங்களிலும் பல்வேறு முக்கிய நகரங்கள் தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படும் நகரங்களில் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு பொதுமக்களினுடைய அந்த பாதுகாப்புக்கு அந்த விழிப்புணர்வுடன் இருப்பதற்கான அந்த அறிவிப்புகளும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தான் ராணுவம் அடுத்த கட்ட நடவடிக்கையில் தயார் நிலையில் இருப்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டங்களும் தலைநகர் டெல்லியில் நடைபெற்று வருகிறது. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் கூடுதலாக அந்த பாகிஸ்தான் ராணுவ ஏவுகணைகள், அதே போல ட்ரோன்கள் தாக்குதல் மீண்டும் தொடர்ந்தால் அதற்கான வலுவாக தாக்குவதற்கான அனைத்தும் தயார் நிலையில் இருப்பதாக இந்தியா தரப்பில் தற்போது கூறப்படுகிறது. ராஜு, ஜம்மு காஷ்மீரின் நாக்ரோட்டா ராணுவ மையத்துல தாக்குதல் நடந்ததா தகவல் வெளியாச்சு. ராணுவமே அதை உறுதி செஞ்சிருக்கிறதா சொன்னீங்க. இப்போ அந்த அடையாளம் தெரியாத நபரை தேடும் பணி எந்த அளவுல நடைபெற்று வருது? கண்டிப்பாக இந்த தகவல் முக்கிய அந்த ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதலை பாகிஸ்தான் ராணுவம் முன்னெடுத்திருந்த நிலையில் அது முறியடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதி மட்டுமல்ல, இதற்கு மற்ற பகுதிகள் ராஜஸ்தான், ஜம்மு, குறிப்பாக குஜராத்திலும் கூட அந்த ட்ரோன்கள் தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. இது போன்ற அனைத்து அந்த ட்ரோன்கள் தாக்குதலையும் இந்தியா முறியடித்திருப்பதாக இந்தியா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கூடுதலாக இந்த தாக்குதல் நீடித்தால் அதற்கு வலுவான பதிலடி கொடுக்கவும் இந்திய அரசு தயாராக இருக்கிறது. அதற்கான அறிவிப்பு தான் விக்ரம் மிஸ்ரி அவர் அறிவித்திருந்தார். இது போன்ற ஒரு நிலையில் மற்ற பகுதிகளிலும் எல்லை பகுதிகளில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே கடந்த 4 நாட்களாகவே அந்த எல்லை பகுதியில் பதற்றமான ஒரு சூழல் நீடித்து வரக்கூடிய நிலையில் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களில் படிக்கும் மாணவர்களும் பாதுகாப்பாக தங்கள் சொந்த மாநிலங்களுக்கு திரும்புவதற்கான ஒரு அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டு அவர்களும் வெளியேறி வருகிறார்கள். தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களும் தொடர்ந்து அங்கிருந்து வெளியேறி வரக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. இது போன்ற ஒரு நிலையில் மாநிலத்திற்குள் இது போன்ற அவசர நிலையில் ஏவுகணை தாக்குதல்களிலிருந்து பொதுமக்கள் தங்களை காத்துக் கொள்வதற்காக மாக்ட்ரில் என சொல்லக்கூடிய இந்த போர்க்கால பாதுகாப்பு முன் ஒத்திகை நாடு முழுவதும் நடத்தப்பட்டிருந்தது. அந்த பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்ட பின்புதான் இந்தியாவினுடைய ஆபரேஷன் சிந்தூர் நடத்தப்பட்டதன் காரணமாக எல்லையில் பதற்றமானது தொடங்கியிருந்தது. அது நமக்கு தெரியும். 4 நாட்களாக அந்த எல்லை பகுதியில் தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் தலைநகர் டெல்லியில் அடுத்த கட்ட முக்கிய நகர்வுகள் குறித்தும் தாக்குதலுடைய பின்னணி, அதே போல அடுத்த கட்டமாக இந்தியா தரப்பில் இது போன்ற நடவடிக்கைகள் அந்த பாதுகாப்பு நகர்வுகள் இருக்க வேண்டும் என்பது குறித்தும் முக்கிய அந்த ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றிருந்தது. குறிப்பாக பிரதமர் மோடி தலைமையில் ஆலோசனை கூட்டம், அதே போல மத்திய உள்துறை
அமைச்சர் அது ராஜ்நாத் சிங் தலைமையில் முப்படைகளுடைய தளபதிகள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டம் என அடுத்தடுத்து அந்த ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றிருந்த நிலையில் இன்றைய தினம் இந்த இரு நாட்டு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாகவும் அதில் இரு நாடும் ஒப்புக்கொண்டதாகவும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாகவும் இந்த ஒரு தகவலானது வெளியாகி இருந்தது. அதனைத் தொடர்ந்துதான் இன்று மாலை 5 மணிக்கு இரு தரப்பும் அந்த தாக்குதலை நிறுத்தி கொண்டதாகவும் இதற்கு மேல் இந்த தாக்குதல் நீடிக்காது என நம்புவதாக டொனால்ட் ட்ரம்ப் தனது வலைத்தள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்துதான் பொதுமக்களுக்கு வந்துட்டு ஒரு நிம்மதியான ஒரு நிலையானது அவர்கள் ஃபீல் செய்திருந்த நிலையில மீண்டும் அந்த தாக்குதல் அந்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்ட பின்பு சில மணி நேரங்களிலேயே அந்த தாக்குதலானது மீண்டும் தொடங்கி இருக்கிறது. இதன் காரணமாக தான் அந்த எல்லை பகுதியில் அந்த பதற்றமானது நீடித்து வருகிறது. இது குறித்து தலைநகர் டெல்லியில் முக்கிய அந்த கண்காணிப்பு ஆலோசனை கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அடுத்த கட்டமாக பாகிஸ்தான் அரசினுடைய நகர்வு எப்படி இருக்க போகிறது, மீண்டும் அவர்கள் தாக்குதல் நடத்தினால் அதற்கு தக்க பதிலடி, விரைந்து பதிலடி, அதே போல வலுவான பதிலடி கொடுப்பதற்காக இராணுவத்திற்கு முழு அதிகாரம், முழு சுதந்திரம் கொடுத்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கின்றது. அடுத்த கட்ட நகர்வு வரக்கூடிய அந்த சில மணி நேரங்கள்ல நமக்கு தெரிய வரும்.